வன ஆடை இளவரசி. ஒரு காலத்தில் ஒரு தூர தேசத்தின் ராஜ்யத்தில் ஒரு அழகு ராணி இருந்தாள். அவளை போன்ற ஒரு அழகியை உலகில் வேறு எங்கும் காண முடியாது. ராணியும் ராஜாவும் மிகவும் சந்தோஷமாக நாட்டை ஆண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ராணி திடீரென நோய்வாய்ப்பட்டதால் அவர்களுக்கு பெரும் துயரம் ஏற்பட்டது. மருத்துவரே, நாம் ஏதாவது சிறப்பு வைத்தியம் செய்ய வேண்டும் என்றாலும் செய்யலாம். சாத்தியமான அனைத்தையும் செய்தாகிவிட்டது மகாபிரபு. இனிமேல் செய்வதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை. ராணி உங்களை பார்க்க விரும்புகிறார் மகாராஜா. அன்பே, தயவு செய்து மருத்துவரை தொந்தரவு செய்ய வேண்டாம். உனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்க வேண்டும். இல்லை. மீண்டும் திருமணம் செய்யும் நேரம் வந்தால் செய்து கொள்ளுங்கள். முடியாது. உங்களால் முடியாதுதான். ஆனால் நான் இல்லாததை பழகிக் கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவேன். எனக்கு உறுதி அளியுங்கள். நீங்கள் மீண்டும் திருமணம் செய்தால் என்னை போன்ற ஒரு அழகிய பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வாக்கு கொடுங்கள். உன்னை போல யாரும் அழகாக இருக்க முடியாது. அன்புதான் மக்களை அழகாக்குகிறது. நம் மகளை கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்று இரவே ராணி இறந்து விட்டாள். அரசர் தன் மனைவியை உண்மையிலேயே நேசித்ததால் மிகவும் வருத்தப்பட்டார். பல ஆண்டுகளாயின. அரசர் தன் திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு நாள் அமைச்சர்கள் அவரிடம் வந்தார்கள். மாட்சிமை பொருந்தியவரே, நாட்டில் பெண்களுக்காக பேச அரசு இல்லை என்று நம் நாட்டு பெண்கள் கூறுவதாக கேள்விப்பட்டோம். நம் நாட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பிரச்சனைகளை ஒரு பெண் கவனிப்பது போல ஆண்களால் கவனிக்க முடியாது அரசே. அதற்கு நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? மாட்சிமை கொண்டவரே, எங்களை மன்னியுங்கள். ஆனால் நம் ராஜ்யத்திற்கு ஒரு ராணி தேவை, அதுவும் உடனே. என்ன தைரியம்! மாட்சிமை கொண்டவரே, நாட்டின் நலனுக்காகவே உங்களை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரிதான். ஆனாலும் அவளது இறுதி ஆசை அவளை போன்ற அழகானவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாயிற்றே. மாட்சிமை கொண்டவரே, மறைந்த ராணியின் விருப்பத்தை நிறைவேற்ற நாடெங்கும் தூதர்களை அனுப்பி பெண் தேடுவோம். நாட்டின் அமைச்சர்களும் பெரியோர்களும் நாடெங்கும் பெண் தேட தூதர்களை அனுப்பினார்கள். ஆனால் ராணியை போல யாரும் அழகாக இல்லை. பல ஆண்டுகள் ஆயின. ஒரு நாள் அரசரின் நீண்ட காலமாக காணாமல் இருந்த ஒரு நண்பர் வந்தார். மாட்சிமை கொண்டவரே, கரிசன், நீங்கள் என்னை விக்டர் என்றே அழைக்கலாம். இளவரசியை அனுப்புங்கள். உண்மையில் உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிறது. பல ஆண்டுகள் அவள் இல்லாமல். இதோ என் மகளும் வந்துவிட்டாள். ஆஹா, இவள் நம் அரசியைப் போலவே இருக்கிறாள். அதே தங்க நிற கூந்தல், தேவதை போன்ற அதே அழகு, அப்படியே நம் அரசியைப் போலவே இருக்கிறாள். நண்பர் சொன்ன வார்த்தைகள் அரசரின் நெஞ்சில் பாய்ந்ததும் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இறுதியாக இறக்கும் தருவாயில் ராணிக்கு அவர் செய்த சத்தியம் நிறைவேறப் போகிறது. அரசர் தனது அமைச்சர்களை அரசவைக்கு வரவழைத்தார். அரசு இறக்கும் தருவாயில் தன்னை போன்ற அழகான பெண் மட்டுமே புதிய ராணியாக நம் நாட்டிற்கு வர வேண்டும் என்று விரும்பினாள். அவ்வாறான அழகியை நான் கண்டுவிட்டேன். இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் எல்லோருக்கும் அறிவிக்கப் போகிறேன். அரசியைப் போலவே அழகாக இருப்பது அரசியின் சொந்த மகளான என் இளவரசியாகும். என் மகள் மகுடம் தரித்து அரியணையில் அமர்ந்து பிரதம மந்திரியின் மகனை மணந்து கொள்வாள். எனது இறப்பிற்கு பிறகு அவன்தான் நமது நாட்டின் அரசனாவான். இதை கேட்ட இளவரசிக்கு சந்தோஷமில்லை. எனவே சாத்தியமில்லாத ஒன்றை கூறி திருமணத்தை தவிர்க்க அவள் முடிவு செய்தாள். அப்பா, என்ன கேள்விப்படுகிறேன்? இது உனது அம்மாவின் இறுதி ஆசை மகளே. ஆனால் எனக்கு அறிமுகம் இல்லாதவரை நான் எவ்வாறு மணந்து கொள்வது? இது உனது அம்மாவின் இறுதி ஆசை. ஆனால் போதும், நான் முடிவு எடுத்தால் அது எடுத்ததுதான். சரி, பிரதமரின் மகன் நான் கேட்கும் 4 பொருட்களை கொடுத்தால் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன். நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அப்படி என்றால் எனக்கு 3 உடைகள் வேண்டும். ஒன்று சூரியன் போன்ற தங்கத்திலும்,
இரண்டாவது சந்திரன் போன்ற வெள்ளியிலும், மூன்றாவது நட்சத்திரம் போன்று பளபளவென்று இருக்க வேண்டும். இறுதியாக எனக்கு ஒரு உடை வேண்டும். அது பறவைகள், மிருகங்கள், மலர்கள் இவைகள் எதையும் துன்புறுத்தாமல் காடுகளின் 1000 பொருட்களால் செய்திருக்க வேண்டும். ஆகட்டும் அன்பு மகளே, உனது விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும். உடனே அரசர் நாட்டின் சிறந்த நெசவாளர்களை அழைத்து ஆடைகள் தயாரிக்க வேண்டும் என்றார். தனது இராணுவத்தின் சிறந்த வீரர்களை வரவழைத்து ஆடை தயாரிப்பதற்கான பொருட்களை சேகரிக்குமாறு கூறினார். இளவரசி தான் கிடைக்க சாத்தியமில்லாத பொருட்களை கேட்பதாகவும், அதனால் தான் பிரதமரின் மகனை திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது என்றும் நினைத்தாள். ஆனால் விதி, மந்திரமோ அல்லது அதிசயமோ, நெசவாளர்களில் ஒருவர் சூரியனை போல பொன்னிறமாகவும், மற்றவர் சந்திரனை போல வெள்ளியாகவும், மூன்றாமவர் நட்சத்திரங்களைப் போல பளபளப்பாகவும், விழுந்த இறகுகள், உலர்ந்த இலைகள் மற்றும் கிளைகளால் ஆன ஆடையை தயாரித்தனர். அதனால் எந்த உயிரினமும் துன்பமடையவில்லை. அவர்கள் இளவரசிக்கு ஒரு மந்திர வால்நட்டில் 4 ஆடைகளையும் அடித்து வைத்து மூடி கொடுத்தனர். என் அன்பு மகளே, நீ விரும்பிய அனைத்தும் இப்போது உருவாகிவிட்டது. பிரதம மந்திரியின் மகனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதான் பாக்கி. ஆனால் தந்தையே, எனக்கு தெரியாத ஒருவரை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? நீ வாக்கு கொடுத்துள்ளாய். தந்தையே, அம்மாவை போன்ற ஒரு அழகான ராணியை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனெனில் நீங்கள் அம்மாவை அந்த அளவு நேசித்துள்ளீர்கள். அவள் உங்களுக்கு மிகவும் அழகாக தெரிந்துள்ளாள். அன்புதான் மக்களை அழகாக்குகிறது என்று அம்மா சொன்ன அர்த்தம் அது. போதும். உன் தாயை நீ கவனித்திருந்தால் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாய். நாளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அறிமுகமே இல்லாதவரை திருமணம் செய்து கொள்ள இளவரசியால் முடியவில்லை. எனவே அவள் அரண்மனையில் இருந்து வெளியேற முடிவு செய்தாள். மன்னிக்கவும் தந்தையே, ஒரு நாள் உங்களுக்கு புரியும். இளவரசி தன் நாட்டை கடந்து பல கிராமங்கள், பல காடுகளில் அலைந்து திரிந்தாள். ஒரு நாள் களைப்படைந்து ஒரு மரத்தின் குகைக்குள்ளே படுத்து உறங்கி விடுகிறாள். அவள் உறங்கியவுடன் அந்நாட்டு அரசர் அக்காட்டு பாதை வழியாக தன் வீரர்களுடன் போகிறார். அப்போது ஒரு வீரன் ஒரு புதிய முகம் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதை அரசரிடம் சொல்கிறான். மகாராஜா, மரத்தின் குகைக்குள் ஒரு விசித்திரமான உயிரினம் உள்ளது. அது ஒரு பெண்ணை போலவும் தெரிகிறது. ஆனால் நாம் யாரும் இதுவரை பார்க்காத ஆடையை அணிந்திருக்கிறாள். அவளை உடனே அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். எனவே வீரர்கள் மரத்தின் குகைக்கு அருகில் சென்று இளவரசியை எழுப்பினர். எழுந்திரு. யார் நீ? நான் வீடோ சமைக்க அடுப்போ இல்லாத ஒரு உயிரினம். சரி வா, எங்களுடன் அரண்மனைக்கு வா. அங்கு வந்து நீ வேலை செய்ய வேண்டும். இளவரசி அவர்களுடன் அரண்மனைக்குள் சென்றாள். அங்கு படிக்கட்டுகளுக்கு கீழே ஒரு சிறிய அறை கொடுக்கப்பட்டது. அவள் சமையல் அறை பெண்ணாக வேலை செய்தாள். பல மாதங்கள் சமையல்காரருக்கு உதவினாள். ஒரு நாள் அரசர் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து விருந்து தொடங்கியதும் இளவரசி சமையல்காரரிடம் கேட்டாள், ஐயா, எல்லா வேலைகளும் செய்துவிட்டேன். நான் சென்று நடன விருந்தை பார்க்கட்டுமா? கண்டிப்பாக விருந்துக்குள் நுழைய மாட்டேன். சாரி, ஆனால் சமையல் அறையில் இருக்கும் சாம்பலை நீ சுத்தம் செய்ய வேண்டும். அதனால் 1/2 மணி நேரத்தில் திரும்பி வர வேண்டும். நன்றி ஐயா, வந்து விடுவேன். இளவரசி தனது அறைக்கு ஓடி முகம் மற்றும் கைகளை சுத்தம் செய்து கொண்டு தனது வால்நட்டில் இருந்த சூரியனை போல பொன்னிற ஆடையை அணிந்து கொண்டு தங்க கூந்தலை திறந்துவிட்டு நடன விருந்துக்கு போனாள். அவள் அரங்கில் நுழைந்தவுடன் எல்லோரும் அவளது அற்புத அழகை கண்டு சொக்கி போனார்கள். ராஜா அவளை தவிர வேறு யாருடனும் நடனமாடவில்லை. 1/2 மணி நேரம் முடிந்ததும், நான் புறப்பட வேண்டும் பெருந்தகையே. ஆனால் நில். இளவரசி அந்த கூட்டத்தில் மறைந்து மீண்டும் தனது அறைக்குள் விரைந்து வந்து அவளது பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு முகத்திலும் கைகளிலும் கரியை பூசிக்கொண்டு சமையல் அறையில் வேலை செய்ய புறப்படுகிறாள். நான் வந்துவிட்டேன் ஐயா, சாம்பலை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கலாமா? இல்லை, சாம்பல் பறந்து போகாது. முதலில் அரசருக்கு சூப் தயாரி. சரிங்க ஐயா. எனவே இளவரசி ராஜாவுக்கு சூப்பை தயாரித்தாள். அவளும் தன் தங்க மோதிரத்தை கிண்ணத்தில் வைத்து மோதிரத்தை காண முடியாதபடி சூப்பை அதன் மேல் ஊற்றி சூப்பை அவருக்கு அனுப்பினாள். ராஜா இதற்கு முன்பு இது போன்ற சுவையான சூப்பை அருந்தியதில்லை. அவர் மோதிரத்தை கண்டுபிடித்து சமையல்காரரை அழைத்தார். இன்று இரவு நீதான் சூப் தயாரித்தாயா? ஆமாம் அரசே, சமையல் அறையில் செய்யும் சமையல் என்னுடைய பொறுப்பு ஆகும். சரி, ஆனால் உண்மையில் நீங்கள் தான் செய்தீர்களா? இந்த சூப் உங்களுடைய ருசி போல் இல்லையே, அதனால் தான் கேட்டேன்.
ஏதாவது பிரச்சனையா அரசே? ஆமாம், நான் முன்பு சுவைத்த எல்லா சூப்பையும் விட இது மிகவும் நன்றாக இருக்கிறது. இது நிச்சயமாக நீங்கள் தயார் செய்ததாக இருக்காது. சமையலறையின் உதவிப்பெண் இதை தயாரித்தாள் அரசே. அவளை கூப்பிடு. அதனால் அரசரை பார்க்க இளவரசி அழைக்கப்பட்டாள். நீதான் இந்த சூப்பை தயாரித்தாயா? ஆமாம் பெருந்தகையே. இது உன்னுடையதுதானே? என்னை போன்ற ஏழை பெண்ணிடம் இது போன்ற மோதிரம் எப்படி இருக்கும் அரசரே? உன்னைப் போலவே ஒரு பெண்ணை நான் நடன விருந்தில் இன்று சந்தித்தேன். சரி விடு, சூப் சுவையாக இருந்தது. மிக்க நன்றி. மகிழ்ச்சி அடைகிறேன் அரசரே. சில நாட்களுக்கு பிறகு அரண்மனையில் மற்றொரு நடன விருந்து நடைபெற்றது. மீண்டும் இளவரசி அதை பார்க்க சமையல்காரரிடம் அனுமதி கேட்டார். இந்த முறை அவள் சந்திரனை போல வெள்ளி ஆடையை அணிந்தாள். ராஜா அவளுடன் நடனமாடினார். ஆனால் அரை மணி நேரம் முடிந்தவுடன் அவள் மீண்டும் மறைந்து ஒரு சமையலறை பெண்ணாக மாறினாள். நான் வந்துவிட்டேன் ஐயா. நான் சாம்பலை சுத்தம் செய்யலாமா? இல்லை, சாம்பல் பறந்து போகாது. முதலில் அரசருக்கு சூப் தயாரி. சரிங்க ஐயா. இந்த முறை இளவரசி தனது தங்க நெக்லஸை எடுத்து கிண்ணத்தின் அடிப்பகுதியில் வைத்து அதை காண முடியாதபடி சூப்பை அதன் மேல் ஊற்றி மன்னரிடம் அனுப்பினாள். இதற்கு முன் இது போன்ற சூப்பை நான் சுவைத்தது இல்லை. என்ன இது? ஒரு நெக்லஸ்? சமையல்காரரையும் சமையல் உதவி பெண்ணையும் அனுப்புங்கள். அந்த சமையல்காரரும் அந்த பெண்ணும் வந்தவுடன், இன்று இரவு நீதான் சூப் தயாரித்தாயா? ஆமாம் பெருந்தகையே. இது உன்னுடையதுதானே? என்னை போன்ற ஒரு ஏழை சமையலறை பெண் எப்படி இந்த நெக்லஸை வைத்திருக்க முடியும்? உன்னைப் போலவே ஒரு பெண்ணை நான் நடன விருந்தில் இன்று சந்தித்தேன். சரி விடு, சூப் சுவையாக இருந்தது. மிக்க நன்றி. மிக்க நன்றி அரசரே. சமையலறை பெண் மற்றும் அந்த விருந்தில் சந்தித்த மர்மமான பெண்மணியை பற்றி அரசர் நினைத்தார். அவர்கள் ஒரே நபர் என்ற உணர்வை அவரால் தவிர்க்கவே முடியவில்லை. எனவே அடுத்த விருந்திற்கான நேரம் வந்ததும் அவர் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஐயா, அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டது. நான் விருந்திற்கு செல்லலாமா? அங்கே நான் விருந்துக்குள் கலந்து கொள்ள மாட்டேன். சாரி, ஆனால் சமையலறையில் இருக்கும் சாம்பலை நீ சுத்தம் செய்ய வேண்டும். அதனால் அரை மணி நேரத்தில் திரும்பி வர வேண்டும். நன்றி ஐயா, வந்து விடுவேன். இளவரசி தனது நட்சத்திரங்களைப் போல பளபளப்பான ஆடையை அணிந்து விருந்திற்கு சென்றாள். அரசர் அவளை தவிர வேறு யாருடனும் ஆடவில்லை. அவள் நடனமாடிய போது அரசர் முதல் நாளில் அவர் கண்ட மோதிரத்தை அவள் விரலில் நுழைத்தார். இளவரசி உணரவில்லை. அரை மணி நேரம் முடிந்துவிட்டது. நான் செல்ல வேண்டும் பெருந்தகையே. இன்று இரவு இந்த இசை நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரம் நீடிக்கப் போகிறது. ஆனால் நான் தயவு செய்து. இசை நீண்ட நேரம் நீடித்தது. எனவே இளவரசி மீண்டும் சமையலறை பெண்ணாக மாற அதிக நேரம் கிடைக்கவில்லை. அவள் விரலில் இருந்த மோதிரத்தை பார்க்கவில்லை. அவள் சமையலறைக்குள் ஓடினாள். எங்கே போயிருந்தாய்? அரசர் சூப்பிற்காக காத்திருக்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள். முடிந்தவரை சீக்கிரம் செய்கிறேன். இளவரசி கிண்ணத்தில் தங்க வளையலை வைத்து சூப்பை ஊற்றி ராஜாவுக்கு அனுப்பினாள். மன்னர் அவளை அழைத்தார். அவளும் வந்தாள். இன்று இரவு நீதான் சூப் தயாரித்தாயா? ஆமாம் பெருந்தகையே. இது உன்னுடையதுதானே? என்னை போன்ற ஒரு ஏழை சமையலறை பெண்ணுக்கு இது போன்ற ஒரு வளையல் எப்படி இருக்கும்? ஆனால் உன்னை போன்ற ஒரு சமையலறை ஏழை பெண்ணுக்கு இந்த மோதிரம் எப்படி கிடைத்தது? பெருந்தகையே, நீதான் அங்கு என்னுடன் நடனமாடிய நடனமங்கை. ஆமாம், யார் நீ? பின்னர் இளவரசி தனது வாழ்க்கையை பற்றி இளவரசரிடம் கூறினாள். நீ என்னை முதலில் நடன விருந்தில் சந்தித்த பொழுது ஏன் இந்த விஷயங்களை என்னிடம் சொல்லாமல் மறைத்தாய்? ஏனென்றால் நீங்கள் என் அழகால் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளீர்களா, அல்லது ஒரு சமையலறை பெண்ணாக என்னை பார்க்கும் போதும் கூட பொறுமையாக இருந்து என்னை பற்றி அறிந்து நீங்கள் என்னை நேசிப்பீர்களா என்று பார்க்க விரும்பினேன். என் அம்மா அன்பு மக்களை அழகாக்கும் என்றாள். நான் உன்னை நேசிக்கிறேன். உண்மையிலேயே நீ சமையலறை பெண்ணாக இருந்திருந்தாலும் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? ஆம், செய்வேன். இறுதியாக இளவரசி தனது உண்மையான அன்பை கண்டுபிடித்தாள். அவள் ராஜாவை மணந்தாள். அவரது தந்தையும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டார் மற்றும் இளவரசி மற்றும் அவரது கணவர் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.